ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்ன அரசியல் கட்டமைக்கப்பட்டது? இது விஜய் செய்தது தவிர தாவேகா விதிகளை மீறி இருக்குதா, இல்ல திமுக தரப்புலையும் சில விமர்சனங்களை தாவேகா முன்வைக்கிறாங்க? எப்படின்னா, ஒரு விலை மதிப்பில்லாத உயிர்கள் 40 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. குழந்தைகள் அதில் பார்த்தீங்கன்னா 10 கிட்டத்தட்ட குழந்தைகள், 4ல் ஒரு பங்கு குழந்தைகள். உலகத்திலே எங்கேயும் நடைபெறாத ஒரு அதிர்ச்சி சம்பவம். அதாவது அரசியல் கூட்டத்தில் உலகத்தில் எங்கேயும் நடைபெற்றுருக்கு, ஆன்மீக கூட்டத்தில் நடைபெறும், இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த மறியல் அதில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அரசியல் கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கொத்து கொத்தாக மக்கள் இறந்தது இதுதான் முதல் முறையாக இருக்குது. அது ரொம்ப மனசு வலிக்கிற விஷயம். இதே கடைசி முறையாகவும் இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம திறனாய்வு பண்ணுறது எந்த பக்கம் ஒரு காயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணலை. அதாவது விசாரணை ஒரு பக்கம் நடக்கிறது, இருந்தாலும் நம்ம பறந்துபட்டு மல்டி டைமென்ஷனல் வாய்ப்பு எந்தெந்த விஷயத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கு, எதிர்காலத்தில் இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த நியூஸ் 7 விவாதம் ஒரு பயனுள்ள வகையில் இருந்தால் அது நம்மளுக்கு பெருமை. அதுதான் நம்ம பார்க்குறோம், அதனால தான் நம்ம பேசுகிறோம். மற்றபடி அரசியலுக்காக கிடையாது. இப்போது அனுபவம் இல்லாத கட்சி அப்படின்றது உண்மை. விஜய் அவர்கள் விஜய் அனுபவம் இல்லாத அரசியல் கட்சி அப்படின்றது தாண்டி இன்னும் அது அரசியல் கட்சியே கிடையாது. அது இன்னும் அந்த சினிமா கட்சி லெவலில் இன்னும் தாண்டலை. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை கையாளக்கூடிய இடத்துல இருக்கிற ஆட்சியாளர்களும் காவல்துறையும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை. அதை கையாளக்கூடிய ஆட்சி மிக அட்வான்ஸான அனுபவம் வாய்ந்த ஆட்சி. இது போல ஒரு கட்சியோ இது போல ஒரு கட்சிக்குரிய கூட்டத்தையோ எப்படி நாம் கையாள வேண்டும் என்ற அனுபவம் வாய்ந்த காவல்துறையும் ஆட்சியாளர்களும் நிறைந்த இடம் தமிழ்நாடு. இப்போ அந்த இடத்துல தான் நம்ம கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இப்போது அந்த கட்சியோட கூட்டம் எந்த அளவுக்கு வரும்ன்றது நமக்கு தெரியும். ஏற்கனவே திருச்சியில் அரியலூரில் தாவேகா கூட்டத்தை பார்த்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம நாகையிலையும் திருவாரூர்லையும் பார்த்தாங்க. அது பார்த்த பிறகு அப்போ அவங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வரும், எவ்வளவு காவல்துறையை நம்ம பாதுகாப்புக்கு அனுப்பணும், எவ்வளவு காவல்துறை எந்தெந்த இடத்துல கட்டுப்படுத்தணும், இதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்குது. அப்படி இல்லையா, நீதிமன்றத்தில் வழக்குன்னா நீதிமன்றத்தில் மற்ற கட்சிக்கெல்லாம் வருது கட்டுக்கடங்காத கூட்டம், ஆனால் விஜயோடைய கட்சிக்கு வருது கட்டுப்பாடு அற்ற கூட்டம். இதை பாருங்கள், 500 நாங்கள் ஆதாரத்தை கொடுக்குறோன்னு நீதிமன்றத்தில் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கல. நீதிமன்றத்தில் என்ன செய்யுதுன்னா, நீதிமன்றம் 2 பேருக்கும் அறிவுரை சொல்லிச்சு. அதாவது ஆட்சியாளர்களுக்கு காவல்துறைக்கும் மற்றவர்களுக்கு எப்படி நிபந்தனை விதிக்கிறீங்க, அந்த ஜனநாயக முறைப்படி இந்த கட்சிக்கும் நிபந்தனை கொடுங்க. இன்னொரு பக்கம் அந்த கட்சியின் தலைவருக்கு ஒரு அறிவுரை, நீங்களும் தொண்டர்களை கட்டுப்படுத்தணும். நீங்கள் இஷ்டத்துக்கு தொண்டர்கள் வரம்பு மீறி போகிறத நீங்கள் விடக்கூடாது. இல்லை, அவர் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிட்டு தானே இருக்கிறார். திரும்ப திரும்ப தாவேகாவை மட்டுமே குறிவைத்து குற்றம் சாட்டுவது சரியா? ஏன்னா அவர் திருச்சியில் தொடங்கி நேற்றைக்கு கருதூர் வரை தொடர்ச்சியாக காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் விமர்சிச்சுட்டே இருக்கிறார் இல்லையா? அவர் எப்போவுமே எங்களுக்கு சரியான பாதுகாப்பு தரமாட்டேன்றீங்க, உரிய இடம் ஒதுக்க மாட்டேன்றீங்க, அடக்குமுறைக்கு உட்படுத்துறீங்க. அதை மதுரையில் நடந்த 2வது மாநாட்டிலே சொல்கிறாங்க இல்லையா? அமைச்சர் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்றாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். என்னென்னா, நம்ம ஒரு 20% அந்த புது கட்சி மேலே சொல்லலாம். ஆனால் 80% நிர்வாகம், ஆட்சி, காவல்துறை யார் கையில் இருக்குது, என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு. இப்போது ரவுண்டானா, லைட் ஹவுஸ் ரவுண்டானா அவங்க சொன்னது, லைட் ஹவுஸ் ரவுண்டானா மாவட்ட செயலாளர் மதியழகனா அன்பழகன் அவர் போய் கொடுக்குறார் கரூரில். அவர் கொடுக்கும்போது பர்மிஷன் கொடுக்கும்பொழுது அவர் சொல்கிறார், 23ஆம் தேதியே நாங்கள் சர்வேயரை வச்சு அளந்தோம், 1,20,000 சதுர அடி காலி இடம் அங்கே இருக்குது லைட் ஹவுஸ் ரவுண்டானா, 60,000 பேர் கூடக்கூடிய இடம், நாங்கள் 10,000 பேருக்கு போட்டுருக்கோம் எங்களுது அப்படின்னு கொடுக்குறாரு. 3 மணிக்கு வருவாருன்னு கொடுக்குறாரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் கொடுக்குறாங்கன்னா அந்த மனு உங்களுக்கு ஏற்புடையதா? காவல்துறைக்கு 2 இடத்துலையும் இதுக்கு மேலே மாநாடை கூட விட்டுருங்க, அவருக்கு வர 2 இடத்துல சனிக்கிழமை எவ்வளவு கூட்டம் கூடிச்சு உங்களுக்கு தெரியும். ஒரு விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் கூடும் தெரியும். அப்போது அந்த மனுவில் நீங்கள் ஏன் அப்ஜெக்ஷன் ஏற்படுத்தலை?
இது ஒரு பக்கம். இல்லை அவங்க சொல்கிறாங்களே புஷி ஆனந்த் போய் நேரில் பேசுகிறாரு, ஆனால் அவங்க நடவடிக்கை அவங்க சொல்கிறது நாகையில் நடந்த அந்த கூட்டத்திலிருந்து நாகை கூட்டத்தை முடிச்சுட்டு திருவாரூருக்கு போகிறதுக்கு அவ்வளோ ட்ராஜடியாக இருக்குது. வழிநடுகளும் தொண்டர்கள் வராங்க, ஆனால் உரிய பாதுகாப்போ உரிய இடமோ ஃபெசிலிட்டிஸோ செய்ய மாட்டேன். இதை தான் சொல்கிறேன். இது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் ஏன்னு தெரியல. அவங்க தானே பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க தானே சார் கொடுக்கணும். திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வராத கூட்டமா, ஜெயலலிதா அம்மாவுக்கு வராத கூட்டமா, பேரறிஞர் அண்ணா இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் அந்த கூட்டம் வந்துச்சு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், கூட்டம் வரும்ன்றது காவல்துறைக்கு ஏற்கனவே உளவு பிரிவின் மூலமாக தெரியுமா இல்லையா? அடுத்தது இப்போ அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்குன்னு அனுமதி வாங்குறாங்க. ஆனால் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன போடுறாங்க, 12 மணிக்கு பேசுவார்னு போடுறாங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை தான் நம்ம டிஜிபியும் சொல்கிறாங்க. இப்போ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தேன்னு சொல்கிறீங்களா, என்னைக்கு பார்த்தீங்க? இது எதுக்கு அப்ஜெக்ஷன் கிளைம் பண்ணல? அப்போது உங்களுக்கு இது முன்னாடியே பார்த்துட்டீங்க. 12 மணிக்கே அந்த கூட்டம் வரும்னு தெரியும். அப்போ அந்த கூட்டத்துக்கு ஏற்ற அளவுக்கு போலீஸார் போட்டிங்களா? 500 போலீஸார், 27,000 பேர்னு அஃபிஷியலாக சொல்கிறார் அவர். அதை விட கூட இருக்கலாம். இவ்வளவு கூட்டம் வரும்னு தரவாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கடையிலையே அதை பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும். இல்லை அதில் காவல்துறையும் சில செயல்கள் சொல்கிறாங்களே, இவங்க திடீர்னு மரத்து மேலே ஏறுறாங்க, திடீர்னு மின்கம்பங்கள் மேலே ஏறுறாங்க, அது ஒரு பெரிய ட்ராஜடியாக மாறக்கூடிய அபாயம் இருக்குது. அப்படின்றப்போ காவல்துறையும் அந்த இடத்துல தங்களுடைய கடமையை தானே செய்கிறாங்க. இல்லை இப்போ அதுதான் சொல்ல வரேன். 2000 காவல்துறை நாங்கள் போட்டிருந்தோம், ஆனால் 10லன்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் அதே ஆளுங்கட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுதோ மற்ற இடங்கள்லையோ 1000 போலீஸார் 2000 போலீஸார், ஒரு யூடியூபரையோ யாரோ ஒருத்தரை கைது பண்ணும்போது கூட 200-250 போலீஸார், புரியுதா? இது நடக்குதா இல்லையா? அப்போ அங்கே 500 போலீஸார் இருந்தாங்கன்னா அது போதுமான அளவா? இது ஒரு பக்கம். இந்த பக்கம் இல்லை எனக்கு பட்டியலாக சொல்லுங்களேன். பொன் வில்சன் இந்த நிகழ்வுகளை நேற்றையிலேருந்து பார்த்துருப்பார். எந்த புள்ளியில் தாவேகா தவறு பண்ணிச்சு, எந்த இடத்துட்ட சரியான நடவடிக்கையை தமிழ்நாடு காவல்துறை எடுக்க முதல்ல அரசாங்கம் கேட்கல. காவல்துறை விஷயம் தான் முதல்ல நான் சொல்லிட்டு வரேன். இப்போ நீங்கள் அந்த மாதிரி 3 மணிக்குன்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் 12 மணிக்கு சொன்னாங்களே, இது என்றைக்கு பார்த்தீர்கள்? இதற்கு எந்த அளவுக்கு அப்ஜெக்ஷன் செய்யும் இல்லை, இதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆயத்தமானீங்க? காவல்துறை அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கோ பாதுகாப்புறதுக்கோ எந்த அளவுக்கு? சரி, நீங்கள் கொடுத்த இடம் வேலுசாமிபுரம், இப்போ அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா, இல்லைனா உழவர் சந்தை, அப்படின்னா 80 அடி சாலை அப்படின்றது. இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா சொல்கிற இடத்துல வந்து 4 வழியில் இருக்குது, 4 வழிச்சாலை. இந்த இடத்துல ஒரே ரோடு தான், வெளியே போகிறதுக்கு வழி கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா போலீஸோட எண்ணம் என்ன இருக்குன்னா, கட்சியோட எண்ணம் கூட்டம் எப்படி கூட்டலான்னு, போலீஸோட எண்ணம் இந்த கூட்டம் டிஸ்பர்ஸ் பண்ணும்போது எப்படி வெளியே போகும், அந்த டிஸ்பர்ஸில் வந்து பெரிய முரண்பாடு ஏற்படும். அப்போ அதற்கு வழி இருக்கிற இடத்துல தான் கொடுக்க முடியும் அந்த ஆதாரங்களோட, அப்படின்றது தான் காவல்துறையோட வேலை. இப்போ இந்த இடத்துல அது எப்படி போயிடுச்சு, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் பேசும்போதே மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டதுன்னு. அப்போ மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்னா அந்த மின்சாரம் இந்த இடத்துல பாதுகாக்கப்பட வேண்டும்னா அதில் எந்த அரணை இவங்க ஏற்படுத்தினாங்க? அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மின்சாரம் துண்டிக்கப்படவே இல்லைன்றாங்களே. இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் என்ன சொல்கிறாங்க, ஜென்ரேட்டர் தான் இப்போ பழுதாயிடுச்சு. மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமியை சொன்ன விளக்கம், நான் என்ன சொல்கிறேன், ஜென்ரேட்டர் தான் ஃபெயில், ஜென்ரேட்டர் நாங்க மின்சாரத்தை துண்டிக்கல. அரசாங்கத்தோட ஜென்ரேட்டரா ஃபெயில்? தாவேகா வச்சிருந்து ஜென்ரேட்டர். இது கேளுங்க, மேலேருந்து ட்ரோனில் எடுத்த காட்சி அதில் தெரியுது. அந்த வழிப்பாதைக்கு மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது, மற்றபடி கட்டடங்கள் எதுவுமே இருட்டில் இருக்குது. ஏன்னா இவங்க எங்கெங்கேயோ போய் நிற்கிறாங்களே பொன் வில்சன் சார். ட்ரோனில் பார்க்கும்போது மின்சாரம் இல்லைன்றது தெரியுது. சாலையில் மட்டும்தான் அந்த ஜென்ரேட்டர் மின்சாரம் தான் இருக்குது, மற்ற இடத்துல இல்லைல்ல. அது ட்ரோன் ஷாட்டில் தெரியுதுல்ல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது அவங்களே தான் பேட்டி கொடுத்துருக்காங்க, யார் பாதிக்கப்பட்டவங்களே, இருட்டு, அங்கே மின்சாரம் இல்லாததால் நாங்கள் விழுந்தது மற்றவங்களுக்கு தெரியல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. நாங்கள் எங்கள் மேலே 5-6 பேர் விழுந்து கிடக்குறாங்க, மூச்சு முட்டுது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அது சரியாக தெரிய மாட்டேங்குது இப்படின்றது அவரும் பேட்டி. அந்த 2 குழந்தைகள் இருந்தார், அவங்க அப்பா பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் மனைவி ஏமலத்தாவும் இறந்துட்டாங்க, 2 குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படின்றது அவரும் பேட்டி கொடுக்குறாரு. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம விஜய் அவர்கள் பேசும்பொழுது என்ன வருதுன்னா, திடீர்னு சொல்கிறாரு ஆம்புலன்ஸ் வருது, நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் ஏன் வருது, தாவேகா கொடி போட்ட ஆம்புலன்ஸ் ஏன் வருது? இது ஒரு நெருடல் அந்த நேரத்தில். இப்போ இதெல்லாம் எப்படின்னா, காவல்துறை பக்கம் உளவு பிரிவு பக்கம் இருக்கிற குறைபாடுகள், போதுமான காவலர்கள் இல்லை. அப்போ ஆம்புலன்ஸை அவங்க தான் விட்டாங்களா? இல்லை, யார், அதுதான் விசாரணையில் வரும். நம்ம என்னன்னா, அதில் இன்றைக்கு செய்தியாளரை சந்தித்த குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றாரு,
அதிமுக ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி தான் தாவேகாவினரை ஆம்புலன்ஸ் அட்டாக் பண்ணாங்க. ஆம்புலன்ஸை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்க? ஆம்புலன்ஸை விடுறதுக்கான வழியே இல்லையே அப்படின்றாரு. இல்லை ஒன்று செய்யலாம், மா சுப்பிரமணியம் சொன்னார்னா கரெக்டாக தான் இருக்குன்னு ஏற்றுக்கலாமா? அப்படி ஏற்றுக்கலாமா? ஞானசேகரன் வழக்குலையும் வேலூர் இது நம்ம அண்ணா பல்கலைக்கழக வழக்குலையும் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுங்கள். அதே மாதிரி புலி கொட்டை எடுத்ததா எடுக்க இல்லையான்றது இவர் பேசுனதையும் பேசினார், எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துன்னு விசாரணையில் தெரிய வரும். நம்ம சொல்கிற சந்தேகத்தை நம்ம சொல்கிறோம். அவர் மா சுப்பிரமணியம் அவர் போய் ஆய்வு பண்ணாரா? நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த காணொலியை வச்சுட்டு நம்ம எப்படி அதை சந்தேகத்தை குழப்புறோம், அவர் சந்தேகம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறார், அவ்வளோதான். ஆனால் விசாரணையில் தான் அது முடிவில் தான் தெரிய வரும். ஆனால் அந்த சந்தேகம் நடந்ததா இல்லையா, காணொலியில் வருதா இல்லையா, தாவேகா கொடி நம்ம கொடி போட்டு ஏன் வருதுன்னு விஜய் பேசுகிறாரா இல்லையா? அவர் பேசுனது பொய்யா? அவர் பேசினார். அப்ப அது எதுக்காக வந்ததுன்றத சொல்லணும். மற்றபடி எடப்பாடி விஜய் பேச தொடங்கும் பொழுதே அசம்பாவிதம் நடந்துருச்சு. அவர் விஜய் எப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வராரோ அப்பவே மக்கள் மயக்கம் அடைஞ்சு இருக்கிறாங்க. விஜய் பேசிட்டு இருக்கிறப்ப அவர் வண்டியில இருந்து பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு, பாக்குறாங்களே. இல்ல அதுதான் சார் அர்ஜுன், நான் என்ன சொல்றேன்னா அந்த இன்டென்சிட்டி பெரிய அளவுல தெரியாது. நீங்க நைட்டு 7:30 மணிக்குன்ற போது அது அங்கங்க அந்த பாதிப்பு ஏற்படுது. ஒவ்வொரு இடத்துலையும் கூட்ட சலனத்தில் அந்த பாதிப்பு ஏற்படுது. இன்னொரு இதெல்லாம் நான் ஆட்சியாளர்கள் அப்புறம் காவல்துறை மேலே இருக்கிற குறைபாடுகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சி நடத்துகிறவர் மேலே இருக்கிற குறைபாடுகள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த மாதிரி போட்டது தவறு. அது ஆக்சுவலாக நாமக்கல்லையும் அவர் போட்டிருந்தார். என்னென்னு போட்டிருந்தாரு, 8:45 மணிக்கு பேசுவார்னு போட்டிருந்தார். ஆனால் அங்கே பர்மிஷன் 10 மணிக்கு நம்ம வாங்கினது 8:45. இல்லை 7லிருந்து 10 மணிக்குள்ளே வருவார் அப்படி போட்டிருந்தாங்க. 7லிருந்து 10 மணிக்குள்ள பாயிண்ட்க்கு வருவார். அப்போ என்னன்னா 3 மணிலேருந்து காத்துட்டு இருக்காங்க மக்கள். இப்போ இந்த இடத்துக்கு 12 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. காத்துட்டு இருக்கும்போது கூட்டம் சேர 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 என்ன ஆகும், நெருக்கடியாகும். இவர் பேசும்போது மைக்கு வேலை செய்யலை பாதியில். அப்போ என்ன ஆச்சுன்னா இவர் அப்படியே பேசும்போது இன்னும் கூட்டங்கள் நெருங்கி வருது இவர் பேச கேட்கணும். ஏற்கனவே அந்த ரசிகர்கள் கட்டுப்பாடற்ற ரசிகர்களுக்கு நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம். அப்போது ஒரு தலைவர் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு தலைவர் கடந்த காலத்துலேயும் நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம், இங்கேயே கூட பேசியிருக்கிறோம். ஒரு பவுன்சர் ஒரு தொண்டரை தலையை தூக்கி அடிக்கிறாரு. இதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஏன் அந்த தொண்டரை கட்சியை விட்டு நீக்கலை? இல்லை அந்த தொண்டர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை ஏன் எடுக்கலை? அதாவது அதீத பாசத்தாலையா இல்லை அதீதமாக தான் ஃபிலிம் காட்டணுன்றதுக்காக ஏறினாரா? இது கட்சிக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்துது, கட்சிக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை ஏற்படுத்துது. அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அதீத ஆர்வமும் தவறு கட்சியில். அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இன்றைக்கி அந்த பவுன்சர் தூக்கி போடும்போது தலை லேண்ட் ஆயிருந்துச்சுன்னா அவர் கதை முடிஞ்சிருக்கு அன்றைக்கி. அந்த மாதிரி குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டார். அந்த பையன் ஏதோ அந்த கம்பியை பிடிச்சிட்டான், ஆனால் அது தெரியாத போயிடுச்சு. இல்லைன்னா எவ்வளோ பெரிய கொலை குற்றமாக இருக்கும், அது சாதாரண விஷயமா அது? அப்போ என்னன்னா ஒரு தலைவர்ன்றவர் இந்த மாதிரி மரத்தில் ஏறுறாங்க, அங்கே ஏறுறாங்க, இங்கே ஏறுறாங்கன்னா ஒரு 4-5 மாவட்ட செயலர் நீக்குங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க. ஒரு 10 தொண்டர்கள் வேன் மேலே ஏற நீக்குங்க. நீங்கள் கொடுக்குற உற்சாகம், அதுக்கு கொடுக்குற ஆதரவு தான் மறுபடியும் ஒவ்வொரு தொண்டரையும் போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு ரசிகரையும் நம்ம ஸ்டண்ட்டு காட்டணும்னு அடுத்த ஸ்டண்ட்டுக்கு அவங்கள கொண்டு போகுது. இன்னைக்கு உயிருக்கு ரிஸ்க் ஆகிற நிலைமையை உருவாச்சு இல்லையா? இது என்னன்னா கட்சியின் பலவீனம்ன்றது ஒரு பக்கம். ஆனால் அந்த கட்சியின் பலவீனத்தை பயன்படுத்தக்கூடாது. ஆட்சியாளர்களோ காவல்துறையோ ஆட்சியாளர்களோ கட்சி எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் உங்களுடைய அனுமதி நீங்கள் கொடுத்த பிறகு தான் நாங்கள் கூட்டம் போடுறோம். அப்போ உங்களுடைய பொறுப்பு. அதை நீங்கள் அடிதடி நடத்தியோ இல்லை கூட்டத்தை கட்டுப்படுத்தியோ இல்லை கூட்டத்தை கலைத்தோ கூட இல்லை வர வழியில் தடுத்தோ கூட கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது காய்த்தல் உவத்தல் அகற்ற காவல்துறையின் பொறுப்பு. காவல்துறை மேலே பழி தான் செய்யும். ஆனால் அந்த மாதிரி நடக்கும்போது நடக்காமல் தடுக்கும் பொழுது உங்கள் மேலே பழி வந்தால் தவறு கிடையாது. நடந்த பிறகு பழி வந்தால் அதை நிவர்த்தி செய்ய முடியாது.